அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஜாதகம் சொல்கிறாங்களே, இந்த ஜாதகம் 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 இந்த பிளானட் இப்படி இருக்கும்போது நீ பிறந்தனா அப்படி இருப்ப. ஸோ இது வந்து விதியா, இதை மாற்ற முடியுமா? ஃபுல்லாக ஏமாத்துறது. அந்த ஜாதகம் பார்த்தாலாம் எவனுக்கு ஒன்று ஜாதகம் பார்த்து எல்லாருக்கும் நல்லா இருந்தாலும் ஏழையே இருக்க மாட்டாங்க உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா சாவே இருக்காது உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா ஒரு கனவு மனைவி கூட பிரிஞ்சிருக்க மாட்டான். அது ஒரு தொழில், அவன் அதை செய்கிறான். நீ அவனை தேடும் போதே அவன் கணக்கு போடுறான். உன்னை சரியான பார்ட்டி ஒன்று வருது, போடு காவத்தை அப்படின்னு. ஏன்னா ஜாதகம் பார்த்தாங்க காலம் உண்டு. அவங்க எப்படின்னா ஞானத்தோடு ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையே பொய்யாவாது. அப்போ அவங்க சொன்னதும் எழுதுனதும் நடந்தது. இன்றைக்கி எல்லாம் காசு கோசம். கம்ப்யூட்டரில் வந்துடுச்ச ஜாதகம், அப்புறம் எங்கேருந்து பேப்பரில் வந்துடுச்ச ஜாதகம். அதில் எங்கே உண்மை இருக்குது? ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா 100 பேருக்கு பொருந்துது. ஆனால் 100 பேர் பிச்சைக்காரனாக தாங்கிறான். அதனால் நான் ஜாதகத்தை எப்போவுமே நம்புறதே கிடையாது. நான் நம்புறது என்ன நம்புவேன், கடவுளை நம்புவேன். இந்த பூமியில் நான் வாழற வரைக்கும் என் வேலை அது தான். இன்னொன்று சார், இந்த ஜாதகத்தை பற்றி இன்னொன்று வந்து இந்த ஓலைச்சுடி சொல்லுவாங்க. ஓலைச்சுடி ஓலைச்சுடியில் நம்மளை பற்றி ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. இது வந்து உண்மையா? அந்த காலத்தில் நம்ம பொய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஓலைச்சுவடி நீங்கள் பார்க்க போய்க்கிறீங்க. உங்கள் பேர் என்னங்க? சரி, உங்கள் பேர் சொல்லியாச்சு. இப்போ ஓலைச்சுவடி பார்க்கணும். இப்போவே எத்தனை வந்து பார்க்க வேண்டியது தானே. பார்க்கணுமா, பார்க்கக்கூடாது? நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுங்க அப்படின்ட்டுவோம். நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டால் 2 போட்டி 2 இது கட்டு எத்தனை வருவான். உங்கள் அம்மாவுக்கு பூன்ற பேர் வருமாங்க, முதல்ல எழுத்து வருமாங்க? இல்லைங்க, வராதுங்க. வராதா? அதே எத்தனை போடுவான். இன்னொன்று எத்தனை வருவான். இன்னொன்று எத்தனை வந்து ஏங்க உங்கள் அம்மாவுக்கு புஷ்பான்னு வருமா அப்படின்னு. இதெல்லாம் அவன் எதுக்கு கேட்கணும்? அவன் தான் ஜாதகம் பார்க்குறான், கைரேகை எடுத்துற. நீ பாட்டுக்கு இதாண்டா உங்கள் அம்மா, இதாண்டா உங்கள் அப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல மாட்டேன்றான்? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கு இல்லை, ஊரெல்லாம் எழுதி வச்சுக்குது. அது ஒரே ஜாதகம் 50 பேருக்கு பொருந்தும். அதனால் அப்படியெல்லாம் கரெக்டாக சொல்லிடவே முடியாது. கரெக்டாக சொன்னால் அவன் ஏன் ஜாதகம் பார்த்துங்கிறான்? அவனுக்கு பணம் எப்போ வரும்னு அவனை பார்த்துட்டு போடுவானே. அதனால் எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் உலகம்னும் போது இந்த மாதிரியான தொழில்கள் இருக்க தான் செய்யும். அதில் போய் ஏமாறாத இருக்கிறது ஒரு பக்கம், ஏமாறுறது ஒரு பக்கம். அதில் ஏமாறக்கூடாது, அவ்வளோதான். நீ அவனை தேடி போனீன்னா அவன் 1000 போய் சொல்லுவான். இப்போ கிளி ஜோசிக்காரன் பார்க்குறீங்கள, மத்தடியில் வச்சுருந்தப்பான். அவன் ஒரு நெல்லை கூத்து கிளியை திறந்து விட்டான்னா அதில் என்ன, நமக்கு 2 வார்த்தை தான் சொல்லணும். 1 மணி நேரமாக படிப்பான். அதில் இருக்கிறது 4 வார்த்தை தான். அதெல்லாம் நம்மளுடைய ஏமாளித்தனம். அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ தொழில், அதில் அது ஒரு தொழில். அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறது. சொல்லுங்கம்மா. ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்மா. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு எங்கள் வீட்டில் நடந்ததை ஒன்று சொல்கிறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணு நடக்க முடியாதுன்னு தெரியும். ஆண்டிக்காப்டர் 2 ஸ்டிக்கு வச்சுக்கின்னு தான் நடப்பாங்க. ஆட்டோ வச்சுக்கின்னு வேலைக்கு போயிருந்தோம். வேலையெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கூப்பிட்டாங்க, போனோம். ஒன்றும் நடக்கலை. தூக்கி போட்டு வந்து உபதேசம் வாங்கிட்டேன். உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஆர்டரே கையில் வந்தது. அதுக்கப்புறம் பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. 100 ஓட்டில் வீடு பார்த்தோம். அந்த வீடு பார்க்குற இடத்துல பாடம் பண்ண முடியாது ஐயா, இப்படியாப்பட்ட இடத்துல வந்து வைக்கிறீங்களேன்னு கண்ணீர் சிந்தனை அன்னைக்கு. அது கேன்சல் ஆகி நம்ம வீட்டு பக்கத்துலேயே வேலையும் கிடச்சிச்சு. சரி 2 வருஷம் ஆச்சு வேலைக்கு போய்கின்னு இருந்தா. ஆட்டோ வந்து ஆண்டி கேப்டனவே ஒரு 10 பேர் போனால் தான் ஆட்டோவில் நல்லாயிருக்கும்.
ஒரு ஆள் போகும்போது 10 நிமிஷத்தில் எடுத்துன்னு போய் ஒரு 8-10 கிலோமீட்டர் விட்டுறாங்க. நாங்கள் சொன்னோம்ப்பா முடியாது, கொஞ்சம் பொறுமையாக எடுத்துன்னு போய் விட்டு, நீ வரும்போது எப்படி ஒன்னாவா அப்படின்னு சொன்னோம். காதுலையே போட்டுக்கல. எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. சரின்னு சொல்லிட்டு வேற ஆட்டோவை பேசணும். அவங்களும் வர்றேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ ஓட்டும் போது இன்னொருத்தனை எப்படி பேசலான்னு என்ன மிரட்டினாலும் அவன் வரலன்னு சொல்லிட்டான். அவனே வரக்கூடாது பண்ணிட்டான், இவனும் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா என்னாலேயும் முடியாது, அவளாலேயும் முடியாது, வேலைக்கு போனோம். சரின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியல. இன்னொரு ஆட்டோவை பேசணும். இன்னொரு ஆட்டோவை பேசினாலும் எனக்கு இந்த காசு கட்டுப்படி ஆகாது, இவ்வளோ காசு கொடுங்க நான் வர்றேன் அப்படின்னாங்க. சரிங்க ஐயா, நீங்கள் என்னவோ நான் கொடுக்குற வேலைக்கு போனோமே, கிடைக்காத வேலை கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த ஆட்டோக்காரன் நான் வரலான்ட்டான். எனக்கு கட்டுப்படி ஆகலை, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ஆட்டோக்காரோட சுயரூபம் என்னான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆட்டோ பேசாத, எனக்குன்னு வண்டி கொடுத்துருக்குறாங்க, நான் வண்டி எடுக்கிறேன், நான் வண்டியில் போகிறேன், ஆட்டோக்கார் யார் வரலன்னாலும் நான் இன்னொரு வாட்டி அந்த ஆட்டோவில் நான் ஏற மாட்டேன், நான் வண்டியிலே போய் வரேன், என்ன நடக்குதோ நடக்கட்டும், எதில் போனாலும் நடக்க தான் போகுது அப்படின்னு வண்டி எடுத்து 1 மாசமா போய்ங்கிறா. ஐயா 1 மாசமா வண்டி எடுத்துக்கிறா. அவன் என்ன சொன்னான்னா, அம்மா நீ இருக்கும் போதே, நீ எனக்குன்னு ஒரு இது இருக்கும் போதே இவ்வளோ பேர் இவ்வளோ பண்ணுறாங்களே, நீ இல்லாத போது நான் என்ன பண்ணுறதுன்னா, எந்த முடிவு வந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, எது வந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீயே முடிவெடு. உனக்கு வந்து நான் சொல்லிக்கினே இருந்தேன்னா நாளைக்கு நான் இல்லாத போது உனக்கு யார் உனக்கு சொல்லுவாங்க, நல்லதோ கெட்டதோ நீயே முடிவெடுமான்னு. அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டா, நான் இன்னொரு வாட்டி அந்த ஆட்டோவில் ஏற மாட்டேன், எது நடக்குதோ நடக்கட்டும், நான் வண்டியிலே போகிறேன். பயந்துதுன்னா பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் வண்டி எடுத்துட்டான். வண்டி எடுத்துகிட்டு போய்க்கிறதுனால நம்மளை விட்டா இவங்களுக்கு வேறு ஆள் இல்லைன்னு எத்தனை பேர் பேசினாலும் அத்தனை பேரையும் நீ கேன்சல் பண்ணு. யாராக இருந்தாலும் நல்லா இருக்கிறியா, நேருக்கு நேர் போது, இல்லை எனக்கு இது செய்ய அது செய்யன்னு கேளு. முடியாத குழந்தைய வச்சு ஆம்பளைங்க போய் அது மாதிரி பண்ணா எப்படிங்க ஐயா? முடியாதுன்னு தெரியும், ஆள் இல்லைன்னு தெரியும், அது மாதிரி பண்ணா அப்போ முடியாதவங்க பழகவே கூடாதா? வாழ முடியும், வாழ்ந்து காட்டணும். நான் வாழறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன். இடுப்பு நடக்க முடியாத போதெல்லாம் இடுப்பு மேலே தூக்கி வளர்த்தாயா? என் தோளும் என் உடம்பு தான் அவளுக்கு எல்லாமே. ஆனால் எனக்கு அப்போ எந்த சக்தி இப்போ இல்லையே. எனக்கு சக்தி குறைஞ்சிச்சு, அவளுக்கு சக்தி ஏறுது. என்னால் முடியும். இப்போ கூட வண்டியில் தான் நான் அவளுக்காக தான் வண்டியே கற்றுக்கினேன். 25 வருஷமா வண்டி ஓட்டுறேன். நான் வண்டி ஓட்டுறியான்னு கேட்பாங்க. ஆமாம் நான் வண்டி ஓட்டுறேன். அவளை என்னால் மூஞ்சி வலி தோளில் தூக்கினேன், இடுப்பில் தூக்கினேன், சைக்கிள் ஓட்டினேன், வண்டியும் ஓட்டினேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? எத்தனை நாளைக்கு நானே அவளுக்கு துணையாக இருந்தேன்னா நாளைக்கு அவள் தனியாக சொந்த காலில் எப்படி நிற்கிறது, இந்த உலகத்தில் எப்படி வாழறது? அதுதான் அதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கணும். தைரியம் நீ செய்ய, உன்னால் என்ன முடியுதோ நிறுத்திட்டோம், நடக்கட்டும் அப்படின்னு பயந்து போய்கிட்டு இருந்தா. அவளுக்கு தைரியம் வர்றதுக்காகசம் எலுமிச்சி மழை வச்சு சுற்றி இது ஒன்று. சரி, இது டெய்லியும் பழமே சுற்றிக்கிட்டு இருந்தாக்கா ஒரு நாளைக்கு எப்படி தான் போகுதுன்னு போய் வந்தேன். போய் வரும்போது பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்குறா. டவுன் பஸ்ஸுக்கார நேராக ஏறுவான். சந்தை 2 பக்கமும் ஒரே செகண்ட் பிரேக் பிடிக்கல, நேராக ஏற்றிருப்பான். அப்படியே சைடில் ஏற்றின்னு போயிட்டான். மா நான் எத்தனை நாளைக்கு ஒன்றா கூட போகிறோமா, எனக்கு பழம் உடையினா. சரி, உனக்கு அந்த பழத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நான் செய்கிறேன்னு பழம் உடச்சிக்கின்னு இருந்தேன். எது நடந்தாலும் பரவாயில்லம்மா, நான் வண்டியில் போகிறேன், நான் இனிமேல் அந்த ஆட்டோவில் ஏறல. எந்த முடிவு வந்தாலும் நீ எடுத்துக்கோ, நீயே செய்ய, நீயே பண்ணு. ஆஃபீஸில் போய் சேர்றத அந்த பேக்கை எடுத்து வைக்கணும் இல்லைங்களா? உட்காந்துறாங்க, நான் பேக் எடுத்து வச்சேன். லஞ்சு பேக்கை ஒரு பேக்கை எடுத்து கீழே வைக்கிறதுக்கு ஏன் ஆட்டோவில் வர வேண்டியது தானே? பணம் மிச்சம் பண்ணுறதுக்காக நீ வண்டி எடுத்துக்கினியா? யார் பையத்துமே உள்ளே வைப்பாங்க, யார் பையத்து மேலே வைப்பாங்க? கூட வேலை செய்யறவங்க. உலகம் எதாவது சொல்லினே தான் இருக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட்டோம்னா ஆகாது. கவலைப்படல ஐயா. 1000 பேர் 1000 சொல்கிறோமா, உனக்கு யார் செய்கிறாங்களோ செய்யட்டும், நீ வண்டியில் கிளம்பு. உன் முடிவு எது வந்தாலும் நீயே எடுத்துக்கோ, நீயே செய்ய. இன்னைக்கு கிளம்பிட்டான்னு ஒரு ஃபோன் பண்ணுவா. நேற்று பார்த்தா எப்போ வந்து நிற்கிறா 10 நிமிஷத்தில். என்னம்மா நான் இனிமேல் அப்படிதாம்மா, ஃபோன் எல்லாம் கிடையாது, நான் போய்க்கிறேன், நான் வந்துக்கிறேன், ஆட்டோலாம் தேவை கிடையாது
இப்போ சுயமாக அவங்க முடிவெடுக்கிறாங்க இல்லையா, முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வேணும். வாழ்க்கைக்கு அடிப்படையே இதுதான். உழிவு வாழறதுக்கு அடிப்படையே அதாவது சுயமாக வாழ்றது மட்டும்தான். அடுத்தவங்களை சார்ந்து வாழ்ந்தால் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? வாழவே முடியாது. ஆனால் சுகமாக இருக்கும். அந்த சுகம் ஒரு நாள் காற்றுல கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சிரும். அன்னைக்கு இந்த மாதிரி யாரையும் தேடவே முடியாது. அதனால் ஒப்படைச்சிருங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அதுதான் ஆனால் உபதேசம் வாங்கியிருக்கிறோம், கூட்டின்னு வந்தால் உபதேசம் வாங்கினா எல்லாம் செஞ்சேன். அவங்களால உட்காந்து ஆஃபீஸில் போய் அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து உட்காந்து பண்ண முடியல. நீ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருமா, அதுக்கேற்றது உனக்கு கிடைக்கும், இன்னும் தைரியம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லது. ஐயா சொல்கிற மாதிரி நான் என்னால் முடிஞ்சது சொல்லிக்கினே இருக்கிறேன். பண்ணுறதோ பண்ணாதோ வருமா. நமக்கு ஒரு நாள் வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக காத்திருக்கும். சரிங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா இருக்கிறவங்கள கூட எதுனா சொல்லுங்க, செய்யுங்க. முடியாதவங்களுக்கு உங்களால் நல்லவங்க பண்ண முடியல கூட இந்த மாதிரி கிடையாது, எல்லாம் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை பார்த்து யாராவது வேதனைப்படுற அளவுக்கு சொன்னால் நாளைக்கு நமக்கும் அதான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு உயிரை ஒரு மனசை பரிதவிக்க விட்டால் நாளைக்கு நமக்கும் அதே தான் நடக்கும். ஆனால் அதே மாதிரி தான் நடக்குமானா அப்படி கிடையாது. மொத்தத்தில் நீ வேதனைப்பட்டாகணும். அது எந்த ரூபத்தில் வேணால் நடக்கும். அதுதான் உதாரணத்தில் ஒன்று சொல்லுவேன். லேடிஸுங்கெல்லாம் பஸ்ஸில் ஏறுறாங்க, இந்த காலை கூட்டம்னு ஒன்று ஏறும். லேடிஸில் உரசுற மாதிரியே வரோம், அது ஒன்று மணியே பண்ணிட்டு இருப்பாங்க. இது பாவம் தானே. இப்போ அந்த பொம்பளை மனசு சொல்ல முடியல, அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு வச்சு மனசுக்குள்ளே அந்த வேதனை தான் இருக்கும். அப்போ அது வேதனைப்படுது இல்லை, அந்த வேதனைக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்குது? அப்போ நீ செத்து நீ அதே பஸ்ஸில் போய் நீ பொம்பளையா மாதிரி அவங்க ஆம்பளையா மாதிரி வந்து உன்னை உரசுவாங்களா? அப்படி இல்லை இந்த உலகம். அந்த வேதனையை அந்த சோதனையை நீயும் உன் காலத்திலேயே அனுபவிப்ப. அது வேற யார் மூலியமாக உனக்கு நடக்கும். ஏன்னா இந்த உலகம் எல்லாரையும் பார்க்குது. நாம தான் நினச்சிக்கணும் நம்மளை யாரும் பார்க்கலன்னு. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். யாரை தப்பு பண்ணுவான்னா நம்மளை யாரும் பார்க்கல நினச்சாதான் தப்பு பண்ணுவான். அதனால தான் உங்களை ஒருத்தர் பார்க்குறாருன்னு இங்கே அங்கங்கே கேமரா வச்சுருக்கோம். அப்போ தப்பு நடக்காது. பார்க்குறாருன்னா தப்பு நடக்காது. என்னை யாரும் பார்க்கலன்னா தப்பு நடக்கும். அப்போ இந்த உலகம் எல்லாத்தையும் பதிவு பண்ண, ஓ இப்படி பண்ணியாப்பா, வா உனக்கு அடுத்த பேஜ் திருப்பும்போதே இதை அப்படியே ரிவர்ஸில் உன் வாழ்க்கையில் நடக்க வைக்கிறேன். உன் பொண்ணுக்கோ உன் பிள்ளைக்கோ அந்த துன்பம் நடக்கும்போது உன் வேதனை நீ படுவ தெரியுமா? ஐயோ இப்படி பண்ணுறாங்களேன்னு. அந்த வேதனை தான் உனக்கு சாட்சி. சும்மா யாருக்கும் சோதனை வராது. விதைக்காமல் எதுவும் முளைக்காது. முளைக்காத எதையும் நீ சாப்பிடவும் முடியாது. அதனால் தப்பு பண்ணக்கூடியவங்க பண்ணும்போது சுகமாக தான் இருக்கும். அதே விஷயம் நமக்கு வாழ்நாளில் நடக்கும்போது அதுக்கு தீர்வே கிடையாது, கண்ணீர் மட்டும்தான் வரும். அதனால் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க, நமக்காக வாழுங்க. யாரையும் வேதனைப்படுத்தி வாழறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. முடிஞ்சால் வாழ வைப்போம், இல்லையா ஒதுங்கி நின்றுவோம். அதுதான் வாழ்க்கை. எத்தனை ஆட்டோக்காரன் மிரட்ட முடியும் ஐயா? எத்தனை பொறுப்புன்னு ஒத்த இருக்க மாட்டானா? அவளுக்கு அந்த ஒரு முடிவு எடுத்து தன்னம்பிக்கை எடுத்து வண்டி தொடாம இன்னைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு போய் வரான்னா அந்த தைரியமா எனக்கு போதும் இல்லைங்களா? அவ்வளோதான். இதை விட வரணும். சரியாயிடுமா, கவலைப்படாதீங்க. இப்போ தயாராகிட்டாங்களா? வீட்லேயே பயந்து உக்காந்துவங்க. இப்போ அந்த பயம்லாம் போய் வரதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. இதுக்கு தான் இந்த உலகம் வந்து முட்டுது உங்களை. முட்டை என்ன வரான்? தைரியம் வந்தது இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்ததும் நல்லதுக்கு தான். இது நடக்கலைன்னா அவங்களால அந்த முடிவு எடுத்துருக்க முடியாது. பயந்து தானே இருந்திருக்கணும். அவன் என்ன செஞ்சாலும் இந்த டைமுக்கு வரணும், அந்த டைமுக்கு அவன் வரும்போது நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம காசு கொடுத்து நம்மளுக்கு வண்டிக்கு ஆட்டோக்காரனை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது நடந்ததும் நல்லது தான். ஏதோ ஒரு காரணத்துக்கு அதான் நடந்திருக்குது. இனிமே எனக்கு ஆட்டோ தேவையில்ல, என் வண்டி நான் எப்போ வேணுமோ கிளம்புவேன். நான் யாரும் வண்டி வருதுன்னு நான் ரெடி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் போய் சேருவேன், நான் வரும்போது நான் வந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேம்மா, நீ பயப்படாத. நல்லது மேடம், தைரியமா இருங்க. பொண்ணாங்க ஆத்மாவோட பையன்.